வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னுடைய சமுதாய மேம்பாட்டு திட்டங்களில் 2வது திட்டத்தை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த திட்டம் என்னன்னா, சமூக சமையல் கூடங்கள் அமைத்தல். அதாவது கம்யூனிட்டி கிச்சன்ஸ். இதை எப்படி உருவாக்குவது? அவற்றை கமர்ஷியல் ஸ்கேல்ல எப்படி ஆப்பரேட் பண்றது? அப்படின்றது தான் இந்த திட்டம். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அம்மா உணவகம், கலைஞர் உணவகம் அப்படின்ற பல திட்டங்களை செயல்படுத்திட்டு தான் வருகிறாங்க. அந் அந்த திட்டங்களை மேம்படுத்துவதற்கும், இன்னும் விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த கம்யூனிட்டி கிச்சன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் உதவும். தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக பரிந்துரைத்த இந்த ஐடியா, அதாவது கம்யூனிட்டி கிச்சன்ஸ் அமைப்பது அப்படின்ற இந்த ஐடியாவை ஒரு திட்டமா எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதை தான் இப்போ விரிவா பார்க்க போகிறோம். நான் உங்கள் வினோத். வாங்க திட்டத்துக்குள்ள போகலாம். முதல்ல இந்த திட்டத்திற்கான தேவை என்ன? அதாவது ஏன் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும்? உங்களுக்கே தெரியும், நம்ம ஊர்களில் சமையல் அப்படின்னாலே அது பெண்களுக்கானது. அப்புறம் கிச்சன்னாலே பெண்களின் டொமைன் அப்படின்னு சொல்லி பல எழுதப்படாத விதிகளை நம்ம சமுதாயம் கடைபிடித்து வருகிறது. வீட்ல சமையல்னாலே அதை பெண்கள் தான் செய்யணும். சமையல் மட்டுமல்லாமல் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே பெண்கள் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயம் பெண்கள் மேல அந்த ஒரு பாரத்தை சுமத்தி வைத்திருக்கிறது. பொருளாதார வல்லுநர்கள் இதைத்தான் அன்பெய்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்கள் தினமும் 6லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வீட்டு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த வேலைகளுக்கு அவர்களுக்கு எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் கிடைப்பதில்லை. இதுல பாதி நேரம் இந்த சமைப்பதற்கே போகிறது. இப்படி பெண்களை இந்த சமூகம் ஒடுக்கி வைத்திருப்பதை எதிர்த்து தான் தந்தை பெரியார் அவர்கள் மேற்கத்திய நாடுகளில் இருப்பது போல சமூக சமையல் கூடங்கள் அமைத்து பெண்கள் கையில் இந்த சமைக்கிற வேலையை திணிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. அவர் இந்த ஐடியாவை சஜஸ்ட் பண்ணி ஒரு 60-70 வருடங்கள் தாண்டிடுச்சு. அவர் இந்த சொல்ற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்கள் எல்லாமே ரொம்பவுமே பின்தங்கி இருந்தது. மேக்ஸிமம் எல்லாருமே கிராமப்புறங்களில் தான் வாழ்ந்து வந்தார்கள். கடந்த 50 வருடங்களாகத்தான் நம்ம திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கொஞ்சம் அர்பனைசேஷன் நடந்து, இப்போ நம்ம ஒரு நல்ல நிலைமையில வாழ்ந்து வருகிறோம். என்னதான் முன்னேற்றங்கள் வந்தாலுமே, பெண்களுக்கு இந்த சமையல் அறையிலிருந்து விடுதலை இன்னும் கிடைச்ச மாரி தெரியல. வொர்க்கிங் வுமனாகவே இருந்தாலுமே, அவர்கள் தினமும் காலையில காலை சாப்பாடு, அப்புறம் மதிய சாப்பாடு 2யும் செஞ்சு வச்சுட்டு தான் அவங்க ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்காங்க. இது நீங்களே உங்க வீடுகள்ல பார்த்திருப்பீங்க. இந்த நிலைமைய மாத்தணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? பேசிக்கலி சமைப்பதுன்றது ஒரு ஸ்கில். ஆண், பெண், திருநங்கையர் என்று முப்பாலரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்லை அடிப்படையாக வைத்து நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கினால், யாருனாலுமே இந்த ஸ்கில்லை வளர்த்துக் கொண்டு, அதை வைத்து நிறைய சம்பாதிக்க முடியும். அப்படின்ற ஒரு நிலைமைய உருவாக்கணும். அப்படி உருவாக்குறதுக்கு அந்த நிலைமைய உருவாக்குறதுக்கு தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வர 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் ஸ்டெப் சமூக சமையல் கூடங்கள் உருவாக்கி, அதன் மூலமாக உணவு தயாரித்தல். 2வது ஸ்டெப் தயாரித்த உணவை டிஸ்ட்ரிபியூட் செய்வதற்கு ஒரு நெட்வொர்க் உருவாக்குறது. 3வது ஸ்டெப் இந்த பயனாளர்கள், அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த உணவை கொண்டு சேர்ப்பது. இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஒவ்வொன்னா விரிவா சொல்றேன். இது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். முதல் ஸ்டெப் உணவு தயாரித்தல். நம்ம ஏற்கனவே செயல்பட்டு வரும் இந்த அம்மா உணவகங்கள்ல உங்களுக்கே தெரியும், குறைந்த விலையில உணவு கிடைக்கும். முதல்ல நம்ம இந்த உணவகங்களுடைய மெனுவ அப்கிரேட் செய்யணும். அதாவது இப்போ நம்ம இந்த அம்மா உணவகங்கள் மெனுவுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவுகள் இட்லி, தோசை, பொங்கல், சாப்பாடு அப்படின்னு இருக்கும். இத இன்னும் கொஞ்சம் நெறைய டிஷ்ஷஸ் ஆட் பண்ண போறோம். எப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கிற வெவ்வேறு கியூசின்ஸ்ல இருந்து அவங்களிடம் இருக்கிற அந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸ், ஹெல்த்தியான டிஷ்ஷஸ இன்க்ளூட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் நெட்ல தேடுனத சொல்றேன். ஹெல்த்தி ஜாப்பனீஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தேடி பார்த்தேன். அது என்ன வந்துச்சுன்னா, சோயா பீன்ஸ் சூப்பு, ஸ்டீம்டு ரைஸ், கிரில்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நெறைய ஐட்டம்ஸ் சேர்த்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. இதே மாதிரி இப்போ ஹெல்த்தி அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தேடுனா,
பிரெட் டோஸ்ட்டு, ஆரஞ்ச் ஜூஸ், ஸ்கிராம்பிள்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டிஷ்ஷஸை ஒன்று சேர்த்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வரும். இதே மாதிரியே ஹெல்த்தி லஞ்ச், ஹெல்த்தி டின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு கியூசீன்ல இருந்துமே நிறைய டிஷ்ஷஸ் வரும். இப்படி இந்த டிஷ்ஷஸ்ல இருந்து எதெல்லாம் ஹெல்த்தி, எதெல்லாம் ஈஸியா செய்ய முடியும், அதாவது டக்குன்னு செய்யற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய மெனு ரெடி பண்ணணும். வெளியூர் உணவெல்லாம் எதுக்குப்பா, நம்ம ஊர்ல இல்லாத ஹெல்த்தி சாப்பாடா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுவும் சரி. நம்ம ஊர் டிஷ்ஷஸே பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிற ஹெல்த்தியான டிஷ்ஷஸ், அந்த நவதானியத்தையும் பயன்படுத்தி செய்யப்படுகிற உணவுகள், அப்புறம் இந்த கலகலப்பு படத்துல விதவிதமா டிஷ்ஷஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஐட்டம்ஸையும் எடுத்து மெனுவில் ஆட் பண்ணி வைக்கலாம். இந்த மெனு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், முதியோர், குழந்தைகள் அப்படின்னு எல்லாருக்குமே பிடித்தமான டிஷ்ஷஸை இன்க்ளூட் பண்ணி எல்லாருக்குமே அப்பீல் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த திட்டம் எல்லாரையும் ரீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த மெனுவில் இருக்க டிஷ்ஷஸ் உடைய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 ரூபாய்க்குள்ள கிடைக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம கலைஞர் உணவகம் மற்றும் அம்மா உணவகங்கள் இவைகளோட கான்செப்ட் இதுதானே. லைக் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் விலை கம்மியாக கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி. அதாவது அதாவது யாராக இருந்தாலுமே ஒரு 30 இல்லை 40 ரூபாய் இருந்தால் போதும், ஒருவேளை உணவு வயிறு நிறைய சாப்பிட முடியும் அப்படின்ற நிலைமைக்கு வரணும். அதுக்கேத்தாற் போல இந்த மெனுல இந்த விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இது ஏன் அப்படின்றத 3வது ஸ்டெப்ல நான் டீட்டெயிலாக சொல்றேன். மெனு ரெடியான பிறகு நம்ம இந்த உணவை தயாரிக்கும் இடங்களை ரெடி பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற அம்மா உணவகங்களும் கலைஞர் உணவகங்களும் இதற்கு பத்தாது. என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஹோட்டல்ஸ் மற்றும் சாலையோர உணவகங்கள் இவைகளிடம் நம்ம இந்த மெனுவை கொண்டு போய் சேர்த்து இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணி சப்ளை பண்றதற்கு அவர்களிடம் ஒரு கான்ட்ராக்ட் கேட்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு மேல இருக்கிற ஹோட்டல்ஸ், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இவைகள்லாம் இந்த திட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க, தயங்குவாங்க. பட் இந்த வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2-3 பிரான்ச்சஸ், ஒரே ஊர்ல 2-3 பிரான்ச்சஸ் வச்சு சென்ட்ரலைஸ்டு கிச்சன்ஸ் வச்சு இயங்குற ஹோட்டல்ஸ் இந்த திட்டத்திற்கு சம்மதிக்க வாய்ப்பு இருக்கு. ஹோட்டல்ஸ்னாலே ப்ராஃபிட்டுக்கு இயங்குறது தான். ஸோ இந்த மெனு அடாப்ட் பண்ணணும்னா ஹோட்டல்ஸ் இதனால அவர்களுக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு பார்ப்பாங்க. இதில் அவர்களுக்கு லாபம் என்னன்னா, இந்த உணவு உற்பத்தி பண்ணி இதை செல் பண்ணி வர்ற ப்ராஃபிட்ல அவங்களுக்கும் ஒரு ஷேர் வரப்போகுது. ஆல்சோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே செய்யறதற்கு தேவையான பொருட்கள், லைக் இந்த அரிசி, பருப்பு, காய்கனிகள், கறிகள், இப்படி எல்லாமே இந்த ஹோட்டல்ஸுக்கு அரசே சப்ளை பண்ற மாதிரியும் ஒரு செட்டப் பண்ண போறோம். பேசிக்கலி இந்த ஹோட்டல்ஸ் மற்றும் உணவகங்கள் இவற்றில் இருக்கும் கிச்சன் மற்றும் லேபரை மட்டும் பயன்படுத்தி நம்ம உணவு தயாரிக்க போகிறோம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற இந்த மண்டபங்கள், கல்யாண மண்டபங்கள்லாம் இருக்குல்ல, அவைகளில் இருக்கும் கிச்சன்ஸை பயன்படுத்துவது. உங்களுக்கு தெரியும், இந்த முகூர்த்த நாட்கள் போக மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே இந்த மண்டபங்கள் காலியாக தான் இருக்க போகுது. அந்த மாதிரி நாட்கள்ல இந்த மண்டபங்கள்ல இருக்க கிச்சன்ஸை பயன்படுத்தி நம்ம இந்த உணவை தயாரிக்கிறதுக்கு வழி பண்ணலாம். இந்த ஹோட்டல்ஸுக்கும் சரி, இந்த மண்டப கிச்சன்ஸுக்கும் சரி, நம்ம சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மூலமா இந்த தேவையான பொருட்கள், அரிசி, பருப்பு இவை எல்லாத்தையுமே இந்த கார்ப்பரேஷன் மூலமா சப்ளை பண்ணலாம். சப்ளை பண்ணணும்னா முதல்ல நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும்ல. ஸோ இப்போ எப்படி நம்ம ரேஷன் ஷாப்ஸுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் வழக்கமாக இந்த அரிசி, கோதுமை, ஜீனி, பாம் ஆயில் இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுதோ, இதே மாதிரியே விளைச்சல் பொருட்கள் அனைத்தையுமே மார்க்கெட்ல இருந்து ப்ரொக்யூர் பண்ணி, அதாவது ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எல்லா பொருட்களுக்குமே ஃபிக்ஸ் பண்ணி, அதை வைத்து அன்றைய மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொக்யூர் பண்ணி, அதை உடனுக்குடனே இந்த கிச்சன்ஸுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு நெட்வொர்க் ஒன்று உருவாக்கணும். இப்படி செய்வதால் இந்த ஹோட்டல்ஸ் மற்றும் மண்டப கிச்சன்ஸ் இவர்களுக்கு ரெகுலரான ரா மெட்டீரியல் சப்ளை ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்லி பேசிஸில் அவர்களோட விளைச்சல் பொருட்கள் எல்லாம் அரசே வாங்கிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வருதுன்னா அவர்களும் கான்ஃபிடென்ட்டாகவே இது பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் அன்னைக்கு அவர்களுடைய காய்கனிகள்லாம் விற்கிதோ இல்லையோ, அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டாவது வாங்கிக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வரும்.
ஹோட்டல் கிச்சன்ஸ்ல வேலை பார்ப்பதற்கு ஆல்ரெடி ஆட்கள் இருப்பாங்க. ஆனா, இந்த மண்டப கிச்சன்ஸ்ல வேலை பார்ப்பதற்கு நமக்கு நெறைய ஆட்கள் வேலைக்கு தேவைப்படுவார்கள். இங்க தான் நம்ம புதிதா நெறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப் போகிறோம். எப்படின்னா, இந்த கிச்சன்ஸ்ல சமைப்பதற்கும், உதவி ஆட்களாக வேலை பார்ப்பதற்கும் ஷிஃப்ட் பேசிஸ்ல ஆட்கள ரெக்ரூட் பண்ண போறோம். அப்படி ரெக்ரூட் பண்ற ஆட்களுக்கு இந்த சமையல் கத்துக்கிறதுக்கு அவர்களுக்கு ட்ரெய்னிங்கும், பிளஸ் இந்த இதர வேலைகள் செய்வதற்கு தேவையான ட்ரெய்னிங் எல்லாமே குடுக்கப் போகிறோம். இப்படி செய்வதன் மூலமா இந்த புரோகிராம்ல என்ரோல் ஆகுற எல்லாருக்குமே இந்த குக்கிங் ஸ்கில் அது வளரப் போகிறது. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாருமே இந்த குக்கிங் ஸ்கில்ல வளர்த்துக்கணும் அப்படின்னு. அது இந்த ஸ்டெப்ல வருது. இந்த திட்டத்த நம்ம மாநிலம் முழுக்க செயல்படுத்தி, அதன் மூலமா மண்டப கிச்சன் சமைத்து உணவு தயாரிப்பதை ஆரம்பித்தோம் என்றால், நெறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஆக்சுவலா இந்த ஹோட்டல் கிச்சன்ஸ விட, இந்த மண்டப கிச்சன்ஸ் தான் உண்மையான சமூக சமையல் கூடங்களாக இயங்கும். அடுத்த ஸ்டெப் தயாரித்த உணவை டிஸ்ட்ரிபியூட் செய்வது. இதற்கு நம்மகிட்ட ஏற்கனவே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் நெட்வொர்க்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம இந்த Swiggy, Zomato மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ். இந்த நிறுவனங்கள் எப்படி ஹோட்டல் உணவுகளை வீடுகள், ஆஃபீஸ்ன்னு எல்லா இடங்களுக்கும் சப்ளை பண்றாங்களோ, அதே மாதிரியே நம்ம இந்த சமூக சமையல் கூடங்கள்ல இருந்தும் ஆர்டர்ஸ் எடுத்து அவற்றையும் சப்ளை செய்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, அரசே ஒரு தனி டெலிவரி சர்வீஸ் ஒண்ணு ரெடி பண்ணலாம். எப்படின்னா, இதுக்குன்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணிக்கணும். பிளஸ் கால் சென்டர்ஸ், மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் சொல்லி மாவட்ட அளவுல ஒரு தனி நெட்வொர்க் ஒண்ணு ரெடி பண்ணலாம். இப்படி ரெடி பண்ணுவதன் மூலமா, இன்னும் நெறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும். இந்த கிச்சன்ஸ்ல வேலை பார்க்கிற சமையல் கலைஞர்கள் மட்டும் இல்லாமல், இந்த டெலிவரி ஏஜென்ட்ஸ், அப்புறம் இந்த கால் சென்டர்ஸ்ல வேலை பார்க்கிற பேக் எண்ட் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலைக்கு ஈடுபடுத்த முடியும். இப்படி பண்ணுவதன் மூலமா அவர்களுடைய வேலைப்பளுவும் குறையும். எப்படின்னா, இப்போ ஷிஃப்ட் பேசிஸ்னா 3 மணி நேரம் ஷிஃப்ட்ஸ். காலை, மதியம், மாலை அப்படின்னு சொல்லி 3 மணி நேரம் ஷிஃப்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி, ஒரு ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்க. அடுத்த ஷிஃப்ட்ல வேற ஆட்கள் வருவாங்க. இந்த இந்த சிஸ்டம், இந்த ஷிஃப்ட் பேஸ்ட் எம்ப்ளாய்மென்ட் சிஸ்டம வந்து எல்லா துறைகள், எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். அப்படி பண்ணா என்ன மாதிரி எம்ப்ளாய்மென்ட் சிஸ்டம் உருவாக்க முடியும் அப்படின்றத ஒரு திட்டமா யோசிச்சிருக்கேன். அதுக்கு பேரு தான் வந்து இன்டகிரேட்டட் எம்ப்ளாய்மென்ட் சிஸ்டம் ஆர் ஸ்கீம். இத வந்து ஒரு தனி வீடியோவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஸ்டெப் பயனாளர்களிடம் உணவை கொண்டு சேர்ப்பது. பயனாளர்கள்னா யாரு? சுருக்கமா சொல்லணும்னா எல்லாருமே பயனாளர்கள் தான். வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ்ல இருந்து ஆஃபீசர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ்ல வேலை பார்ப்பவர்கள், ஒரு தனியா கடை போட்டு பிசினஸ் நடத்துறவங்க, அப்புறம் அதே கடையில லேபர்ஸா வேலை பார்க்குறவங்க, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இப்படின்னு எல்லாருமே இந்த திட்டத்தின் மூலமா பலன் பெற முடியும். யாருனாலுமே அவர்களுக்கு பிடித்த உணவை ஆர்டர் பண்ணி, அவர்கள் இருக்கும் இடத்திற்கே அந்த உணவை வர வைத்து நிம்மதியா சாப்பிட முடியும். யோசிச்சு பாருங்க. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு, வீடுகள்ல இனிமேல் சாப்பாடு சமைக்கணுன்ற அந்த கட்டாயம் குறையும். உதாரணத்துக்கு காலை சாப்பாடு இப்போ ஒரு வீடு, கணவன், மனைவி, குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காலை சாப்பாடு செய்ய கடினமா இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். உடனே டக்குனு ஆப்ல 4 பேருக்கும் தேவையான உணவ ஆர்டர் போட்டு விட்டா, அடுத்த 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கே சூடா சாப்பாடு வந்துற போகுது. சாப்ட்டுட்டு அடுத்தடுத்து எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு போறவங்களும், இனிமேல் காலை சாப்பாடு மட்டும் இல்ல, மதிய சாப்பாடுமே ஆப்ல ஆர்டர் போட்டு விட்டா, அவங்க ஆஃபீஸ்க்கே சூடா சாப்பாடு வந்துரும். கேரியர், டிஃபன் பாக்ஸ்ன்னு தூக்கிட்டு அலைய தேவையில்ல. ஆல்சோ காலையில ஆஃபீஸ்க்கு அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கும்போது, மத்தியானம் லஞ்ச் இன்னும் கட்டலையா அப்படின்னு சொல்லி, அத வச்சு ஒரு சண்டை வரும் பார்த்தீங்களா? அதையும் தவிர்க்க முடியும். பெரிய பெரிய கம்பெனிஸ் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்ப்பவர்கள், இனிமேல் அவர்கள் இந்த திட்டத்தின் மூலமா டைரக்ட்டா உணவு அவர்கள் வேலை பார்க்கும் இடத்திற்கே வந்து டெலிவர் பண்ற மாதிரி பண்ணலாம். அல்லது அந்த நிறுவனங்களே அரசோட கான்ட்ராக்ட் போட்டு, அவர்களுடைய லேபரர்ஸுக்கு என்ன உணவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி, பல்க்கா அவங்க அந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் தனியா சப்ளை பண்ற மாதிரியும் கான்ட்ராக்ட்ஸ் ரெடி பண்ணலாம். இதன் மூலமா அந்த லேபரர்ஸுக்குமே வீட்ல இருந்து சாப்பாடு கட்டிட்டு வரணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. கம்பெனிஸுக்குமே அவர்களுடைய லேபரர்ஸுக்கு
கொஞ்சம் ஹெல்த்தியான உணவு சப்ளை பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு நிம்மதி வரும். கல்லூரிகளிலும், பிரைவேட் ஸ்கூல்லயும் படிக்கிற மாணவர்களுக்கு மதிய உணவுக்கு இந்த அ உ திட்டத்தின் மூலமா உணவு சப்ளை பண்ற மாரி பண்ணலாம். இப்படி செய்வதன் மூலமா வீடுகள்ல இனிமேல் பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பிள்ளைங்களுக்கு காலையில சாப்பாடு கட்டி குடுக்கணுன்ற அந்த அவசரமும் இருக்காது. அவங்க எங்க இருந்தாலுமே அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வந்துரும் அப்படின்ற அந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, எல்லாருக்குமே எப்பனாலுமே நல்ல உணவு சூடா, சுவையா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இப்போ இந்த இடத்துல தான் நான் முன்னாடி சொன்ன அந்த 30 அல்லது ரூ. 40க்குள்ள ஒரு வேளை உணவு சாப்பிட முடியும் அப்படின்ற அந்த மெனு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல, அது ஏன் அப்படின்ற காரணத்த இப்ப பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 3 வேளையுமே இந்த திட்டத்தின் மூலமா உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு வேளை சாப்பாடு மேக்ஸிமம் ரூ. 40 அப்படின்னா, 3 வேளைக்குன்னா ரூ. 120 ஆகும். இதுவே ஒரு மாசம் பூரா அவர் இந்த திட்டத்தை பயன்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசம் பூரா அவருக்கு சாப்பாட்டுக்கு ஆகுற செலவு 3 வேளை சாப்பாட்டுக்கு மட்டும் தனியா ஆகுற செலவு பார்த்தீங்கன்னா, 3600லேருந்து 3720 அந்த ரேஞ்சுல வரும். இதுலயே நம்ம இந்த மந்த்லி பேக்கேஜஸ், வீக்லி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வொர்க்கிங் வுமன் ஆர் வொர்க்கிங் மேன் எடுத்துக்கோங்க. அவர்களுக்கு ஒருத்தருக்கு வந்து காலை உணவு மற்றும் மதிய உணவு மட்டும் தேவைப்படுகிறது அப்படின்னு எடுத்துப்போம். அவர்கள் என்ன பண்ணலாம்னா, அடுத்த 1 வாரத்துக்கு அவர்களுக்கு காலை மற்றும் மத்தியானம் என்னென்ன உணவு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்லயே சூஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ உதாரணத்துக்கு திங்கட்கிழமை காலையில இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த மெனு இந்த டிஷ் வேணும். லஞ்சுக்கு இந்த டிஷ் வேணும். செவ்வாய்க்கிழமை காலையில எனக்கு ஒரு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் வேணும். மத்தியானம் ஃப்ரைட் ரைஸ் வேணும், சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அந்த உணவு இந்த லொகேஷன்ல டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்லயே அப்டேட் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவர்களுக்கு அந்த வாரம் பூரா அவர்கள் செலக்ட் பண்ண அந்த உணவு கரெக்ட்டா அவர்கள் எந்த இடத்துல தேவைன்னு கேட்குறாங்களோ அங்க டெலிவர் ஆகிரும். இப்போ இந்த டிஷ்ஷஸ் உடைய விலையுமே முன்னாடி சொன்ன மாரி மேக்ஸிமம் ரூ. 40 இருக்குன்னு வச்சுக்கோமே. 2 வேளை உணவு ஒரு நாளைக்கு ரூ. 80 செலவாகும்னு வச்சுக்குவோம். ஒரு வாரம் 6 நாட்களுக்குன்னா ரூ. 450. இதுவே ஒரு ஃபுல் மந்த் இந்த வொர்க்கிங் டேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னாலுமே, ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் ரூ. 2000க்குள்ள அவர்கள் இந்த காலை மற்றும் மத்தியான வேளை சாப்பாடு செலவு மிச்சமாகும். இது பிளஸ் அவர்கள் வீட்ல சாப்பாடு சமைக்க வேண்டிய அந்த கஷ்டம் இல்லை. ஸோ விலை கம்மியா வச்சோம்னா, எல்லாருமே அதாவது பயனாளர்களுக்கும் அது ஈஸியா இருக்கும். ஒரு மாசத்துக்கு ரூ. 2000 தான் செலவு. 2 வேள சாப்பாடும் ஆஃபீஸ்க்கு தேடி வந்துருது. வீட்ல சமைக்க வேண்டிய கஷ்டமும் இல்ல. இப்ப இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? இப்போ இந்த சினாரியோவ ஒரு ஃபேமிலிக்கு பொருத்தி பாருங்க. ஒரு 4 பேர் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்புறம் 2 குழந்தைங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஹஸ்பண்டும், ஒய்ஃபும் ஆஃபீஸ்க்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப 4 பேருக்கும் காலை சாப்பாடு ஆப்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிரலாம். ஆல்சோ மதிய சாப்பாடு வந்து அவர்கள் இருக்கிற இடம். இப்போ ஹஸ்பண்டும், ஒய்ஃபும் ஆஃபீஸ் ஒவ்வொரு மூலையில இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அவர்களுக்கு தேவையான உணவு, பிடித்த உணவு டெலிவர் பண்ற மாரி பண்ணிரலாம். குழந்தைங்களுக்குமே அவங்க ஸ்கூல்லயே ஃபுட்ட டெலிவர் பண்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சிரலாம். குழந்தைங்க சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்ற அந்த கவலையும் இனிமேல் இருக்காது. ஏன்னா, அதுங்களுக்கு பிடித்த சாப்பாடு தான் ஆர்டர் பண்ண போறோம். ஸோ, டோட்டலா வீட்ல இந்த சமைக்கிற வேலையும் மிச்சமாயிருச்சு. எல்லாரும் ரிலாக்ஸ்டா ஆஃபீஸு, ஸ்கூல்னு ரிலாக்ஸா கிளம்பி போகலாம். வீட்டுக்கு டின்னரும் வந்து வீட்ல வந்து சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்ல அதுவும் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு சாப்பிட்டாலும் சரி. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு ரூ. 120 செலவாகுதுன்னா, 3 வேளை சாப்பாடு அப்படின்னா, இப்போ ஒரு வாரம் முழுக்க இன்க்ளூடிங் சண்டே எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸிமம் ரூ. 840 ஆகும். அதே 1 மாசத்துக்குன்னா 840 இன்டூ 4 அரவுண்ட் 3700 3800 ஆகும். ஒரு நபருக்கு ரூ. 3800க்கு 3 வேள சாப்பாடு ஒரு மாசத்துக்குன்னா, இட்ஸ் வெரி ரீசனபிள் ஐ வுட் சே. ஒருத்தருக்கு 3800 அரவுண்ட் 4000 அப்படின்னா, 4 பேர் இருக்கிற ஃபேமிலினா 16,000 ஆயிருமா? அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. ஆக்சுவலா நம்ம 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ரெகுலரா மாசம் மாசம் அரிசி, பருப்பு, மளிகை சாமான், கேஸ் சிலிண்டர் இது எல்லாமே சேர்த்து பார்த்தாலே 16,000லேருந்து ரூ. 20,000 செலவு வருது. இது போக சமைக்கிறதுக்கு எஃபோர்ட் போடணும் பார்த்தீங்களா? அதுக்கு எவ்வளோ பணம்னாலும் ஈடாகாது. அது வேற ஒரு தனி கணக்கு. இந்த 16,000 ரொம்ப அதிகமா தெரியுது அப்படின்னா, அரசு இந்த ஃபேமிலி பேக்கேஜஸ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்.
அதாவது 4 பேர் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு ஒரு மாசத்துக்கு ரூ. 10,000 3 வேளை சாப்பாடும் அவர்களுக்கு டெலிவர் செய்யப்படும். அதே மாதிரி 3 பேர் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு ரூ. 7,500, ஒரு 6 பேர் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு ரூ. 16,000 இப்படின்னு சொல்லி ஃபேமிலி பேக்கேஜஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த 3வது ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை இன்னும் கொஞ்சம் நல்லாவே இன்னோவேட் பண்ணி இன்னும் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பேசிக்கலா இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்தா பெண்களுக்கு இந்த சமைக்கணுன்ற அந்த பளு குறையும். நாங்களே விருப்பப்பட்டு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலே ஒழிய அவர்கள் கிச்சன் பக்கம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு புறம் இது மக்களுக்கு பயன் என்றால், இன்னொரு புறம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதனால அரசுக்கும் பல பலன்கள் உண்டு. ஆப்வியஸ்லி இந்த திட்டத்தின் மூலமா அரசு நெறைய வருவாய் ஈட்ட முடியும். எப்படின்னா, நம்ம விளைச்சல் பொருட்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணி அத உணவா சப்ளை பண்றோம். ஸோ, இதன் மூலமா கண்டிப்பா ப்ராஃபிட்ஸ் வரும். ஆல்சோ இந்த உணவு உற்பத்திங்கிறது பல்க்கா பண்றதுனால, நாளடைவுல இந்த ப்ராசஸ் வந்து புரொடக்ஷன் காஸ்ட் குறைஞ்சுகிட்டே வரும். இதன் மூலமா ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ் நான் முன்னமே சொன்ன மாதிரி, அரசு இந்த திட்டத்தின் மூலமா நெறைய வேலை வாய்ப்புகள உருவாக்க முடியும். இந்த திட்டம் நிரந்தரமாக இருக்கப் போவதனால, இதன் மூலமா உருவாகும் வேலை வாய்ப்புகளும் நிரந்தரமாக இருக்கும். அப்புறம் 3வது அட்வான்டேஜ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, அதாவது உயிரி வாயு உற்பத்தி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த திட்டத்துல இந்த திட்டத்தின் மூலமா பயோகேஸ், அதாவது உயிரி வாயு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இதுவும் ஹெல்ப் பண்ணும். இந்த திட்டமும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். அது எப்படின்னு இப்ப சொல்றேன். என்னன்னா, உணவு உற்பத்தி பண்றதுலருந்து, அத டெலிவர் பண்றதுல வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லயுமே இந்த உணவு வீணாகுறதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது. கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து நம்ம செக்யூரா இருக்கும். எங்கேயுமே வேஸ்டேஜ் நடக்காது அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நம்ம பயனாளர்களே எடுத்துக்குவோமே. ஒரு நாள் நம்ம உணவு ஆர்டர் பண்றோம். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம எங்கேயாவது திடீர்னு அவசரமா வெளியில போக வேண்டிய நிலைமை வருதுன்னா, அன்னைக்கு ஆர்டர் பண்ற அந்த உணவு வேஸ்ட் தானே! இந்த மாதிரி எதிர்பாராத சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்படி நிகழ்வுகள் வரும்போது உணவு வேஸ்ட் ஆகத்தான் செய்யும். அப்படி வேஸ்ட் ஆகுற அந்த உணவு இந்த பயோகேஸ் பிளான்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணோம்னா, அது பயோகேஸ் உற்பத்திக்கு உதவியா இருக்கும். பேசிக்கலி நத்திங் கோஸ் டூ வேஸ்ட். இந்த திட்டத்துடைய அடுத்த அட்வான்டேஜ், இப்போ இது வந்து நம்மளுடைய லோக்கல் ப்ரொடியூசர்ஸ், அதாவது நம்ம விவசாயிகளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க. சமீபத்தில இந்த இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் நடைபெற்றது. இந்த டீல் மூலமா என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கும் விளைச்சல் பொருட்கள், அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு எந்த ஒரு டாரிஃப், எந்த ஒரு டாக்ஸுமே இல்லாம உள்ள வரப்போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க உற்பத்தி ஆகுற பொருட்கள் எல்லாமே மலிவான விலையில நம்ம ஊர்ல வரப்போகுது. அப்படி ஆச்சுன்னா, இதுக்கு உதாரணம் என்ன எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஊர்ல நம்ம மார்க்கெட்ல 1 கிலோ தக்காளி ரூ. 30க்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அதே டைம்ல இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார், டிமார்ட் மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல அமெரிக்க தக்காளி 1 கிலோ ரூ. 20 அப்படின்னு கொண்டு வந்து விப்பாங்க. அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட் பண்ணப்பட்டு அமெரிக்காலருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க உள்ள கொண்டு வரப்பட்ட தக்காளி. நம்ம ஆட்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்மார்ட் பஜார், டிமார்ட்லலாம் ட்ராலி தள்ளணுன்ற அந்த ஆசையில போய் விலை கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி, இந்த தக்காளி, உருளைக்கிழங்குன்னு சொல்லி அங்க வாங்கிட்டு வருவாங்க. நம்மளுடைய விவசாயிகள் அவ்வளோதான் அப்படின்னு நடுத்தெருவுல நிப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும் வரும். அப்படி வரும்போது இந்த திட்டம் நம்ம அரசு நம்ம விவசாயிகள காப்பாத்துறதுக்கு உதவியா இருக்கும். அப்பயும் சில சங்கிகள், பார்ப்பனர்கள், அப்புறம் தினமலர் மாரி பத்திரிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு இந்த மாதிரி மலிவான விலையில தக்காளி பொருட்கள்லாம் கிடைக்கும்போது, ரூ. 20க்கு தக்காளி கிடைக்கும்போது, ரூ. 30க்கு அரசு இந்த மாரி கொள்முதல் பண்ணிட்டு இருக்குது. இப்படி ஒரு தனியா ஊழல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரளிகளும், வதந்திகளும் கிளப்புவாங்க. இந்த வதந்திகளையும் நம்பிட்டு படிச்ச சங்கிகள், முட்டாள்கள் எல்லாமே முட்டாள்தனம் நிரம்பிய நபர்கள். இவர்கள் எல்லாமே அரசை குறை சொல்லிக்கிட்டும் இருப்பாங்க. இந்த குறை சொல்ற ஆட்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாமே இந்த வேலை எதுவுமே செய்ய தெரியாது. ஒரு நல்லா கவனிச்சு பாருங்க. குறை சொல்லிட்டே இருக்கிற ஆட்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வேலை செய்ய தெரியாது. உண்மையிலே வேலை செய்ய தெரிந்த ஆட்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவர்களுக்கு தெரியும் வேலை செய்யும்போது என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குறை சொல்ற ஆட்கள் மேக்ஸிமம் சங்கிகளா இருப்பாங்க. இந்த சங்கிகள்லாம் ஏதாவது குறை சொல்லிட்டு இந்த திட்டத்த
முட்டுக்கட்டை போடணும், இதை வச்சு அரசுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டம் கொண்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம இந்த திட்டத்தை முறையா செயல்படுத்துறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்குள்ள இன்னும் நிறைய சேலஞ்சஸ், நிறைய நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி, எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி இந்த திட்டத்தை செயல்படுத்துவது எப்படி அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர, பின்வாங்குறதற்கோ, இத வேண்டாம் அப்படின்னு கைவிடுவதற்கோ யோசிக்கக்கூடாது. பாட்டம் லைன் ஆஃப் திஸ் பிளான், இந்த திட்டம் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு வேளை உணவுக்காவது உதவும். இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் இந்த துறை ரீதியான வல்லுனரா இருந்தா, இந்த திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமா? அப்படி சாத்தியம் என்றால், இதில் என்னென்ன சிக்கல்கள் வரும்? அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது? உங்களுடைய சஜஷன்ஸ் இது எல்லாத்தையுமே தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். நம்ம இத டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் இன்னொரு திட்டம், இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். நன்றி.